பெண்ணொரு ஆனாய் போற்றி. ஏகம்பம் திருமுறை அமைப்பு ரேணுகாம்மாள் பேசுகிறேன். திருமழபாடியை பற்றி பேசுகிறேன். திருமழபாடியில் வெள்ளிக்கிழமை அன்று 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுவாமியே வைத்தியநாத சுவாமியே நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த கல்யாணத்தை பார்த்தா ஆண் பெண் அனைவருக்கும் உடனே கல்யாணம். நந்தியம்பெருமான் கல்யாணத்தை பார்த்தா உடனே கல்யாணம் கைகூடும். அதை பார்க்குற ஆண் பெண் அனைவருக்கும் உடனே நந்தி கல்யாணம் பண்ண உடனே முந்தி கல்யாணம்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி பழைய காலத்துலேருந்தே சொல்லுவாங்க. இதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டுருக்கோம். நாங்களே இட்டு போய் நடத்தி வச்சுருக்கோம். கல்யாணம் ஆகாத ஆண்களை அழைச்சின்னு போய் ஆண்களை பெண்களெல்லாம் அழைச்சின்னு போய் அடியாண்களை அவங்க கல்யாணம் வாங்க. அடுத்த நந்தி கல்யாணத்துக்கு முன்னே இவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். அதனால் வெள்ளிக்கிழமை நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம் நடத்திருக்கிறது. சாமியே நடத்தி வைக்கிறாரு. இதை எல்லாரும் ஆண் பெண் கல்யாணம் ஆகாத ஆண் பெண் அனைவரும் இந்த கல்யாணத்தை பார்த்து கல்யாணத்துக்கு இறைவனோட திருவருளை கிடைக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஏகம்பம் திருமுறை அமைப்பு அடியார்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அம்மா சுயசாம்பிகை. நந்தியம்பெருமான் மனைவியாக வரவங்க சுயசாம்பிகை. சாமி மூவர் பாடல் பெற்ற ஸ்தலம். சுந்தரர், அப்பர், ஞானசம்பந்தர் 3 பேரும் பாடல் பெற்ற ஸ்தலம். முக்கியமான திருமழபாடி. பொன்னார் மேனியனே புலி தோலையரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லார் இனி யாரை நினைக்கேனே. அன்னே உன்னை எல்லார் இனி யாரை நினைக்கேனே.